ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். வியாழன் வரம் சர்வ நிச்சயமாக இதுதான். மனம் தளராத நம்பிக்கையும் அசராத பக்தியும் இருக்கும் யாரையுமே சாயப்பா கைவிடவே மாட்டேன். எனக்கு இதை காணிக்கையாக தந்துவிடு. நான் உனக்கு கேட்டது, நீ விரும்பியது, ஆசைப்பட்டது அனைத்தையும் இன்றே உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். எனக்கு இதை தருவாயா என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை. உன் மனதில் உன் வாழ்க்கையிலும் நீ இப்படி இருந்து பார் என்றுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை, உன் மீது அசராத நம்பிக்கை, உன் வாழ்வின் மீது தீராத நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ உயர்வாய். உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறந்துவிடாதே. நம்பிக்கையையும் பக்தியையும் எப்பொழுதுமே உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவர் காற்றாடியை வானில் பறக்க விடும் பொழுது அந்த காற்றாடி மீது உள்ள நம்பிக்கையால் தான் அவன் பறக்க விடவில்லை. அந்த காற்றின் மீதிருக்கும் நம்பிக்கையாலும் அந்த நூலின் மீதிருக்கும் நம்பிக்கையாலும் பொறுமையான குணத்தாலும் தான் அந்த காத்தாடியை பறக்க விடுகிறான் ஒருவன். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ உன்னுடைய குறிக்கோளை, நீ உன்னுடைய நோக்கத்தை அடைய மிக மிக முக்கியமானது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையான குணம்தான். பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை தீர்க்கமான சிந்தனையோடு தைரியமான குணத்தோடு இருந்து பார். நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். உன்னோடு நான் அதற்கு இருந்து உன்னை வெற்றியடைய வைப்பேன் எப்பொழுதுமே. ஏற்றிவிடப்பட்ட காற்றாடி மீண்டும் நம் கைக்கு வர வேண்டுமென்றால் நாம் சமாளிக்க வேண்டியது அந்த காற்றின் தீவிரத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் என் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது அந்த கடலில் ஏற்படும் சீற்றங்களை சமாளிக்க தெரிந்தவனே வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறான். உன்னுடைய எண்ணமே எல்லாமுமாகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன் மனது எதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனதாகுகிறது. நீ எதை எப்பொழுது நினைத்து கொண்டே மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை மட்டுமே மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் அசை போட்டு கொள்ளாதே. மறந்தும் கூட அதை மனதில் வைத்து கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரவாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது குழந்தையே. நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது உன்னால். இன்றைய பொழுதில், இந்த நொடியில், இந்த கணத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அதுதான் உனக்கு எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். எதையுமே உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. எதையுமே உன்னால் மாற்றவும் முடியாது. இந்த நிமிடம்தான் உன்னுடைய நிமிடம், உன்னுடைய நொடி என்று தீர்க்கமாக நம்பி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நொடியை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே நீ வேண்டியதை அடைவாய். நிச்சயமாக அடைவாய். நீ அதற்கு உன்னிடம் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கைதான். இதை என நம் காணிக்கையாக கொடுத்துப்பார். என்னிடம் உன்னுடைய அதீத நம்பிக்கையை வைத்துப்பார். நீ நினைத்ததை அனைத்தையும் நான் உனக்கு சுலபமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு நிகழும் பொழுது எல்லாமே வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு நிகழும் பொழுது அது மிகப்பெரிய வாழ்வாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே உன் கண்களுக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். நிராகரித்தவருக்கே என்பதை உணர்ந்து கொள்.
உன்னை நிராகரித்தவருக்கே உன்னுடைய அன்பு புரியாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவரே மனம் மாறி உன்னிடம் வந்து நெருங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணத் துவங்கினால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேசிவிடு. எப்பொழுதும் மற்றவர்கள் மனது புண்படும்படி நடந்து கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய குறிக்கோளை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். குறிக்கோளை மட்டுமே எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த தடைகள் வந்தாலும், என்ன சீற்றம் வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் கூட நீ அந்த குறிக்கோளை அடைவதற்கான அனைத்து வழிகளையும் திறம்பட பார்ப்பாய். திறம்பட செய்து முடித்து உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக அடைவாய். அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தனும் என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களுடைய குறிக்கோளை நடத்தி வைக்க நான் முடிவெடுத்து விடுவேன். என் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். குறிக்கோளை, வெற்றியை அவர்கள் வசமாக்கவே நான் தீர்மானம் எடுத்து விடுவேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னிலும் கோபப்படுகிறாய். நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டது போல நீயே நினைத்து கொண்டு சாயப்பா எனக்கு உதவவே இல்லை என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு என் மீதும் கோபப்படுகிறாய். எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வலிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும்.
உன்னுடைய எண்ணமே எல்லாமுமாகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன் மனது எதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனதாகுகிறது. நீ எதை எப்பொழுது நினைத்து கொண்டே மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையை மட்டுமே மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத எண்ணங்களை மனதில் அசை போடக் கொள்ளாதே. மறந்தும் கூட அதை மனதில் வைத்து கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரவாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது குழந்தையே. நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது உன்னால். இன்றைய பொழுதில், இந்த நொடியில், இந்த கணத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அதுதான் உனக்கு எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். எதையுமே உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. எதையுமே உன்னால் மாற்றவும் முடியாது. இந்த நிமிடம்தான் உன்னுடைய நிமிடம், உன்னுடைய நொடி என்று தீர்க்கமாக நம்பி உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நொடியை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே நீ வேண்டியதை அடைவாய். நிச்சயமாக அடைவாய். நீ அதற்கு உன்னிடம் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கைதான். இதை என நம் காணிக்கையாக கொடுத்துப்பார். என்னிடம் உன்னுடைய அதீத நம்பிக்கையை வைத்துப்பார். நீ நினைத்ததை அனைத்தையும் நான் உனக்கு சுலபமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு நிகழும் பொழுது எல்லாமே வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அதுவே அது உனக்கு நிகழும் பொழுது அது மிகப்பெரிய வாழ்வாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே உன் கண்களுக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். நிராகரித்தவருக்கே என்பதை உணர்ந்து கொள். உன்னை நிராகரித்தவருக்கே உன்னுடைய அன்பு புரியாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவரே மனம் மாறி உன்னிடம் வந்து நெருங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ண துவங்கினால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேசிவிடு. எப்பொழுதும் மற்றவர்கள் மனது புண்படும்படி நடந்து கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே. என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? நான் கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டு மனவேதனையில் குமுறி கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உங்களுக்கு விழவில்லையா என்று நீ கேட்ட கேள்வி என் காதில் விழாமல் எப்படி இருக்கும் என் பிள்ளையே? உனது வலிகளெல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப் பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப் பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே? வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான்,
அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வரவேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்கு தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் பாதுகாவலனாக சாட்சியாக நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன். கவலையோடும் கண்ணீரோடும் வரவேண்டும் நீயே சாயிநாதா, வரம் தேட வேண்டும் சாயிநாதா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையோடு உன்னப்பா பேச வந்திருக்கிறேன். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு தேவையானது என்னவோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பியோ என்று நான் யோசித்து அதை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயியின் வாக்கு. உன் எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் பரிசு இதுதான். உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்தால் அதற்கான நிலையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். நான் உனக்காக அன்பை பொழிய, பாசத்தை கொடுக்க எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது குழந்தையே. கவலைக்கான மாபெரும் வெற்றியை நான் உன்னை நோக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? நடப்பது என்ன என்று தெரியாமல் அப்பாவியாக இருக்கிறாய். நடக்கப் போவதும் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வரவேண்டும் நீங்களே சாயிநாதரே என்று எப்பொழுதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய். வரவேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், தீர்க்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவும் இருக்கும். நான் அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே எல்லாம் புரியும். சரியான அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்?
உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒருவிதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை.
உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரை போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான
புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும்.